முதலகம்பட்டி தாயமங்கல் பிரிவு யாரை இறங்குங்க. தாயமங்கலம் நானும் நான் அந்த ஊருக்கு புதுசு, தாயமங்கலத்துக்கு வழி தெரியல, அதான் உங்களை கேட்டு. நான் வழி சொன்னா நீங்க ஊர் போய் சேர 2 நாள் ஆகும். ஏங்க அவ்வளவு தூரம் நடந்தா போகணும்? தூரம் இல்லைங்க, எனக்கும் தெரியாது, நான் உங்க கேஸ் தான். சரி வாங்க, வழியில யாராவது வச்சு போ. ஏங்க தாயமங்கலத்துக்கு இந்த வழியா தானே போகணும்? ஆமா, நீங்க யாரு? நான் தாயமங்கலத்துக்கு புதுசா வாத்தியாரா வந்துருப்பா. வாத்தியார்? ஆமா. ஊர்ல ஒரு வயலையும் ஒழுங்கா ஆடு மாடு மேய்க்க விட மாட்டேன் போல் இருக்கு. என் வேலையில் அதுவும் ஒண்ணு. நான் சமூக சேவைக்கு இந்த வில்லேஜ்ல 5 மாசம் கேம்ப். அப்போ ஊர்ல ஒரு ஆள் விடாம பேட்டி கேட்க போறீங்க? முதல் நாளை சந்திச்சதே இவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குன்னா நான் ஒழுங்கா ஊர் திரும்புவானாங்கிறது சந்தேகம் தான். பிள்ளையார் பந்து புடிச்சுக்க பந்து வாய்க்கா. ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அழகப்பா ஒண்ணும் பண்ண மாட்டான். இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போது ரொம்ப ஜாக்கிரதை விளையாடணும். என்ன? ஆமா, தாயமங்கலம் போர்டு போட்டுருக்குது. இந்த பக்கம் ஒரு பாதை போகுது, இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. ஊருக்குள்ள போறது எப்படி போகணும்? 2 வரல ஒரு வரல தொடுங்க சார். எதுக்குப்பா? தொடுங்க சார். சரி, அப்ப இந்த வழியா போங்க சார், அப்பதான் சார் உங்களுக்கு கிட்ட. ஓ, பையன் ஜோசியம் பாத்தீங்களா? வரப்பா. சார், ஊசி போட வந்திருக்கீங்களா அம்மா குத்த வந்திருக்கீங்களா சார்? இல்ல இல்ல, இந்த ஊர் ஸ்கூலுக்கு நான் புதுசா வந்திருக்கிற வாத்தியார். டீச்சர் எங்க தோட்ட தக்காளி டீச்சர். அப்படியா? ரொம்ப சமத்து, நல்ல பையன். போய் உட்காரு போ. கலாவதி உள்ளேனம்மா. எங்க தோட்டத்துக்கு கத்திரிக்காய் டீச்சர் இது. அப்படியா? தங்கம், போய் உட்காரு போ. டீச்சர் எங்க டீச்சர் புளியங்க கேட்டாங்க. இந்த புளியங்க ஆரம் செய்ய வீரம். டேய் படிங்கடா. ஆறுவது சினம், இயல்வது கரை. டேய் முத்து பேசி அங்க என்னடி செய்ற? கொட்டி ஆட்றேன் டீச்சர். ஆரம் செய்ய விரும்பு. ஆரம் செய்ய டேய் படிங்கடா. ஆறுவது சினம். சார், இப்படிதான் பாடம் நடத்துறதா? பக்கத்துல நாங்களும் இருக்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. தூங்கிக்கிட்டு இருந்த குழந்தை வீல் வீலும் கத்தவும் நாங்க என்னமோ ஏதோ ஒன்று பயந்து போயிட்டோம். பாடம் நடத்துறதா இருந்தா கொஞ்சம் சத்தம் இல்லாம நடத்துங்க. உட்கார. அந்த டீச்சரோட மாத்துக்காங்க. அந்த டீச்சர் இந்த ஸ்கூல் பெரியவங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க. சரசு, என்ன ஏஜமா? உன் வயசுல இப்படி உடம்பெல்லாம் தெரிகிறது மாதிரி கிழிஞ்ச ரவிக்கையோட வந்து நின்னா என்ன மாதிரி கிழவனுக்கு கூட தப்பான ஆசையெல்லாம் தூண்டி விடும் இல்லையா? தப்பு தாங்க, ஏதோ இல்லாத குறைதான். உன்னை நான் வேலைக்கு வச்சுக்கிட்டதுக்கு ஒரே காரணம் மாரடைப்புல செத்து போன என் பொண்டாட்டி மீனாட்சியே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருந்ததுதான். நீ என்னன்னா இப்படி அறகுறையா வந்து நின்னுகிட்டு சச்ச. இந்த பாரு, உள்ள அலமாரியில அவ ரவுக்கே புடவையெல்லாம் இருக்கு, போய் எடுத்து போட்டு.
நீ போட்ட கணக்கெல்லாம் தப்பு தப்பா இருக்குது. விடையே வர மாட்டேங்குது. நல்லா போடு, சரியா வரும். இந்த கணக்கு மட்டும் இல்லடா, அவ போடுற எல்லா கணக்குமே தப்புத்தான்னு சொல்லி ஊரே சிரிக்குதே. ஆனா அவ மட்டும் சரின்னு சொல்லி சாதிக்க பாக்குறான். மாமா ஐயா, தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி. ஜோதி, ஜோதி, என்னப்பா? ஜோதி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இரு நானே போறேன். மாப்பிள்ளைட்ட கொடு. ஜோதி, சாப்பாட்டுக்கு இலை இருக்காம்மா? இல்லப்பா, துரைசாமி கிட்ட கடையில வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி, அந்த பயல வர சொல்லு. சரிப்பா. என்னப்பா? இந்தாடா, கடையில போய் நல்ல வாழலையா பார்த்து வாங்கிட்டு வா. காத்துல பட்டம் பறக்க விட்டுறாடா, கிழிஞ்சு போகுது. சுருட்டி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வா. போ போடா. அவன் நம்ம பையன் தான். மாமா, என்ன மாப்பிள? நானும் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். ஏன், என்ன வேணும்? சும்மா ஊர் சுத்தி பார்த்துட்டு வரேன். நானும் வரட்டுமா? இல்ல, நான் போயிட்டு வந்துருவேன். அப்ப போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க சாப்பாட்டுக்கு. சோத்து கரெக்டா வந்துருவேன்ல. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. மாப்பிள, இளைய மாப்பிள, என்ன முறைக்கிற? கொக்கால கட்டிக்க போற மாப்பிள நான் தானே. மாப்பிள, எங்க வர மாப்பிள? உங்களுக்கு சாப்பாட்டுக்கு இலை வாங்க போறேன். நானும் வரேன். ஆமா, உங்க வீட்டுல ஒரு பச்சை பிள்ளை இருக்கு, அது யாரு பிள்ளை? அது எங்க அக்கா பிள்ளை. கொக்காளுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிருச்சா? ஓ, ஆயிடுச்சு. எங்க மச்சான் கழுத்த ஒரு ஆளு துண்ட வெட்டிட்டாரு. யாரா வெட்டினது? எதுக்காக வெட்டினாங்க? எங்க அக்காவுக்கு மாயாண்டி மேல ரொம்ப ஆசை. ஆனா எங்க அப்பா வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டாரு. மாயாண்டிக்கு கோபம் வந்து ஒரே வெட்டிட்டாரு. யாரடா? எங்க மச்சான. ஐயோ, இப்ப அந்த ஆளு எங்க இருக்கா? நேத்து தான் ஜெயில இருந்து வந்தாரு. காலையில கூட உங்களை பார்த்து மறைச்சாரு. அவரு தான். காசு மட்டும் வச்சிருக்க? எட்டனா குர்ரா சாமி. அத இலை வாங்கறதுக்கு. சாமி, ஒப்பகிட்ட போய் சொல்றா, நான் பச்சேரி போயிடுறேன். இனிமே இந்த ஊர் பக்கமே தலை காட்ட மாட்டா. குர்ரா, இல்லையே ராசா, குர்ரா. இந்தா வச்சுக்கோ. நான் வரேன்டா. அப்பா, ஐயோ, அந்த பக்கம் இருக்கா வந்தாலே. ஏய் ஆச்சே, நான் அந்த பக்கம் போறேன்டா. அட, எந்த பஸ்ஸுக்கு போறீங்க? ரசியா வரீங்க? பஸ்ஸுக்கு இல்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு உரமரை வந்திருந்தாரு. அவர் இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் வந்ததா சொன்னாங்க. யாருங்க? காலையில உங்களோட பரட்ட தலை வச்சு ஒருத்த வாய் வரப்ப வந்தானே. ஆமா, அந்த இறங்கின பஸ்ல தான் அவர் ஏறினாரு. இறங்கின பஸ்ல தான் ஏறினாரா? அப்புறக்கா, எங்க அக்காக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது எங்க அக்கா கொண்டதான் அப்படின்னு சொன்னேன். அந்த ஆளு மூஞ்ச பாக்கணுமே, அலற மாதிரி ஆயிட்டாரு. என்னன்னு சொன்ன? நம்மளுக்குள்ள இன்னைக்கு நேரத்தைய பழக்கமா? சரி. என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. சரி. ஏதோ பக்கத்து வீட்டு குழந்தை கை குழந்தையோட வந்து நின்னுகிட்டு இருந்தா. சரி. அதுதான் எங்க அக்கா இவன் மாப்பிள்ளையிட்ட சொல்ல போய் அவரு கேட்டுக்கிட்டு கோவிச்சுட்டு வந்துட்டாரு. சரி, அதை விடுங்க அந்த பேச்ச. இந்த பையன் 2 கட்ட பையனா இருக்கு. அக்கம் பக்கத்துல விசாரிக்காம வந்து இந்த வந்து குத்த வச்சு அழுதுகிட்டு இருக்கு. என்ன செய்யறது? இந்த பேச்ச விடுங்க. நீ மாப்பிள, நீங்க பார்த்த பொண்ணு வேற பொண்ணு. மாப்பிள, என் பொண்ணை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க, ஒரு 8 வாங்க.
அடிச்சு முட்டா யார் அடிச்சது? லாயனும் பொண்ணு ஜோதி.